டான் டிவி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். என்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் இருக்கிறது, கஷ்டங்களை தாங்க முடியாமல் இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்வது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு ஆய்வு முடிவை உங்களுக்கு சொல்ல போகிறேன். உளவியல் ரீதியான ஒரு ஆய்வு. பயாலஜிக்கல் ஏஜ், அதாவது உள வயது என்று சொல்வார்கள், உயிரியல் வயது என்று சொல்வார்கள், உண்மை வயது. நான் சென்ற இதில் சொன்னேன் எனக்கு 59 உண்மை வயது. ஆனால் என்னுடைய பயாலஜிக்கல் வயது, உள வயது எத்தனைன்னு பார்க்கலாம். உளவியல் சோதனைகள் செய்து என்னுடைய பொடியை பார்த்து, என்னுடைய முகத்தை பார்த்து, என் மகிழ்ச்சியான வாழ்வை பார்த்து எனக்கு சில நேரம் வயது 40 வயதாக இருக்கும். ஸோ இப்படியா? உண்மையான வயது 59. ஏன் இப்படி 40 வயது அந்த பயாலஜிக்கல் இது வந்தது? என்னென்ன செய்ய வேண்டும்? என்னோடு இருப்பவர்கள் மகிழ்ச்சியை தருபவர்களாக இருக்க வேண்டும். இது ஆய்வு முடிவு, ரிசர்ச் முடிவு. அப்போ உங்களுக்கு இவ்வாறான துன்பங்களை தாங்க முடியாமல் அல்லது தொடர்ச்சியாக துன்பங்கள் வருவதற்கான காரணங்களை ஒரு உளவியல் ஆய்வு மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ஆய்வின் பெறுபரைத்தான் சொல்கிறேன். அப்போ உங்களோடு சுற்றி இருப்பவர்கள், முதல்ல கூட குடும்பத்தவர்கள் மகிழ்ச்சியாக உங்களை வச்சுருக்கணும், அவர் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவர் சந்தோஷமாக உங்களோட குடும்பம் இருக்கணும். பாருங்க, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். அப்போ உங்களோட குடும்பத்தில் பிரச்சனை, சிக்கல் இதுகள் இருந்தால் உங்களுக்கு இந்த தீய எண்ணங்கள், தீய சக்திகள் உங்களை தடை செய்யும். அடுத்ததாக இந்த ஆய்வில் சொல்கிறாங்க, அப்போ ஃபேமிலி சப்போர்ட். அடுத்தது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சப்போர்ட். உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சப்போர்ட் வேணும். அங்கே முரண்பாடும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் இன்னும் உங்களை மூளைச்செலவு செய்து உங்களை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கினால் உங்களுடைய அந்த மகிழ்ச்சியான உள வயது கூடிக்கொண்டு இருக்கானாது போகும், குறைவாக இருக்காது, கூடிக்கொண்டு போகும். அப்போ வேலைத்தளத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழ்நிலைகளை அவங்க ஏற்படுத்தணும், நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும் என்றது முக்கியமானது. அடுத்ததாக பாருங்கள், நண்பர்கள். நீங்கள் நல்ல நண்பர்களோடு சேரணும், நல்ல நண்பர்களோட பழகணும், நல்ல மனிதர்களோட பழகணும். இல்லாட்டி நைஸாக அவைய விலத்தி போயிடணும், புத்திசாலித்தனமாக அவையோட சண்டை பிடிச்ச அல்ல. ரைட். அடுத்ததாக பாருங்க, நல்ல சமூக சூழல். பாருங்க, இன்றைக்கு ஸ்ரீலங்கா, இலங்கை, அந்த நேற்று பார்த்தோம் பாருங்க, சமூக ஊடகத்துல எல்லாம் பப்ளிக்கில் பஸ்ஸில் இருந்து இறங்கி சண்டை பிடிக்கிறாங்க, போதைப்பொருள் பாவனை அதிகரிச்சிட்டு. அப்போ சமூக நல்லிணக்கம், மக்களிடையே பொருளாதார பிரச்சனை, அது உளவியல் ரீதியான பல பிரச்சனைகளையும் சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆக இப்படி சமூகம் இருந்தால் பொருட்களின் விலை கூடிக்கொண்டு போகிறது. ஆக இப்படி சூழல் இருந்தால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுவோம். அப்போ இதில் இருந்து மீள்வதற்கான சக்தியை பெறுகின்ற சந்தர்ப்பங்களை உருவாக்குதல், இதுதான் உங்களுடைய ஆற்றல். அப்போ இந்த ஆற்றல் இல்லாட்டி அவுட் ஆயிடுவோம். அடுத்தது பாருங்க, இந்த நெகட்டிவ் அல்லது தீய அல்லது மைனஸான எண்ணங்களை உடையவர்களை விலத்தி விடுங்க. இந்த தீய எண்ணங்கள் வருகின்ற சமூக ஊடகங்கள், பல்வேறு நிகழ்ச்சிகள், வேதனை, விளிம்பு, யுத்தம், சண்டை. பாருங்க, எங்கள் அடி, ஈரானுக்கு அடியான், அமெரிக்கா அடியான், அடிபட்டான, இதைத்தான் எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கணும். அப்போ இதையே தொடர்ந்து நீங்கள் இந்த வன்முறையும் யுத்தத்தையும் சிதைவுகளையும் பார்த்து கொண்டிருந்தா உங்களுடைய உள்ளத்தில் பாதிப்பு ஏற்படும், உங்களோட உள்ளத்தில் மகிழ்ச்சி வராது. அது தேவைக்கு முக்கியமானதுக்கு பார்க்கத்தான் வேணும். அதுக்கே இப்போ கன பேர் அடிமையாகி அதையே பார்த்து கொண்டு பழைய ஞாபகங்களை வச்சு எங்களோட ஞாபகங்களை வச்சேன்டா நீங்களும் ஒரு இந்த யுத்தத்தினுடைய தாக்க விளைவுகள் உங்களுடைய உள்ளத்திலேயே ஏற்படும். தீய விளைவுகள் உங்களுக்கும் வரும், தீய எண்ணங்கள் வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், கோபம் வரும். பாருங்க, இது மிக முக்கியமானது. அப்போ என்னை நான் மாற்றிக்கொள்ள வேணும். மற்றவே இந்த தாக்கங்கள் எனக்கு தாக்கம் விளைவிக்குதுன்னு சொல்லி கொண்டிருக்கலாது. நான் மாற வேணும், என்னிலிருந்து மாற்றம் வர வேண்டும். இதுதான் வெற்றியின் அறிகுறி.
இதுதான் பிரச்சனைக்கான தீர்வின் அறிகுறி. அப்போ இதுதான் என்னது, மகிழ்ச்சிக்கான பாடங்கள். உளவியலில் மகிழ்ச்சிக்கான பாடம். அப்போ என்னுடைய உண்மையான வயது, என்னுடைய உள வயது கொஞ்சமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு வழிகளை தேடுவோம். நன்றி, வணக்கம்.